நமக்கு கொஷின் ப்ரைஸ் குவான்டிட்டின்னு இப்படின்னு ரெண்டு கொடுத்துருவாங்க. அதை ஃபஸ்ட் நம்ம பிஓ P1னும் QO Q1னும் எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தது P1யும் Q1யும் ஃபஸ்ட் எடுத்து எழுதிக்கணும். அதுக்கு அடுத்தது PO QOவை எடுத்து எழுதிக்கணும். அதுக்கு அடுத்தது P1 Q1 எடுத்து எழுதிக்கணும். அதுக்கப்புறம் PO Q1 எடுத்து எழுதிக்கணும். இப்போது இதுக்குள்ளே இருக்க வேல்யூ எல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணி போடணும். P1 QOவில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க வேல்யூ என்னென்னா P1 QOவில் 8 × 8 8 × 8 வந்து 64. ஸோ நம்ம ஃபஸ்ட் அதை எடுத்து எழுதிக்கலாம். அதுக்கு அடுத்தது 10 × 12 120, 14 × 10 140, 19 × 4 76. அடுத்தது PO QOக்கு இதே மாதிரி எழுதணும். PO QO இங்கே இருக்குது. 8 4s 32 போட்டுக்கலாம். அதே மாதிரி POவில் QOவில் இருக்க அடுத்த வேல்யூ 10 12s 120, 8 10s 80, 4 4s 16. அதுக்கு அடுத்தது P1 Q1ல் இருக்க வேல்யூ 8 6 48, 10 5s 50, 14 10s 140, 19 × 13s 247, 19 13 247. அதே மாதிரி PO Q1ல் இருக்க வேல்யூ எடுத்துக்கோங்க. PO Q1 இங்கே இருக்குது. 4 6 24, 4 6 24. அதே P1 Q1ல் இருக்க அடுத்த வேல்யூ 10 5s 50, 8 10s 80, 4 × 13s 52. நம்ம இப்போ இது எல்லாத்துக்கும் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதுக்கெல்லாம் டோட்டல் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் இதை நம்ம டோட்டல் பண்ணிப்போமா? (24 + 50 + 80 + 52) 206. PO Q1 ஓட வேல்யூ 206. P1 Q1 ஓட வேல்யூ போட்டு பார்க்கலாம். இப்போது 48 + 50 + 140 + 247 = 485. 485. P1 Q1 ஓட வேல்யூ 485. இதுக்கு இப்போ வேல்யூ போடலாம். PO QOக்கு 32 + 120 + 80 + 16 = 248. PO Qஓட வேல்யூ 64 + 120 + 140 + 76 400. E of P1 Qஓட டோட்டல் அது. இப்போது இந்த டோட்டல்லாம் வச்சு தான் நம்ம சம் போட போகிறோம். ஃபஸ்ட்டு லேயர்ஸ் மெத்தடில், அதுக்கப்புறம் பேச்சஸ் மெத்தடில், ஃபிஷர்ஸ் ஐடியல் மெத்தடில் நம்ம இப்போ சம் போட போகிறோம். ஒன்றோட ஃபார்முலா எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு டோட்டல் எழுதிக்கலாமா? EP1 = அடுத்தது PO Qஓட வேல்யூ, P1 Q1 ஓட வேல்யூ, PO Q1 ஓட வேல்யூ 400. ஃபஸ்ட்டு 248, 485, 206. இப்போ ஃபஸ்ட் லேயர்ஸ் மெத்தட் போடலாம். லேயர்ஸ் மெத்தட் P1 = இதோட லேயர்ஸ் மெத்தடோட ஃபார்முலா வந்து P1
into Q1 divided by PO into QO into 100. ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ, அதுக்கு அடுத்து இருக்க வேல்யூ. ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ, அதுக்கு அடுத்து இந்த வேல்யூவோட டோட்டல் டிவைட் பண்ணி 100ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இதோட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 400 கொடுத்துருக்காங்க. 400 divided by 248 into 100. divided by 248 equal to 1.61 வந்திருக்கா into 100. 161.2 வந்திருக்கு. அப்போ ஆன்சர் வந்து 161.29. இதுதான் லேயர்ஸ் மெத்தடோட ஆன்சர். அதுக்கு அடுத்தது அடுத்த மெத்தட் போடலாம். அடுத்த மெத்தடோட ஃபார்முலா அதுக்கு அடுத்து இருக்க ரெண்டு நம்பரோட வேல்யூ EP1 by Q1 PO Q1 into 100. இதோட டோட்டல் நமக்கு என்னன்னா 485 206 into 100. 485 divided by 206 equal to into 100. 23543. இதான் இதோட டோட்டல். நம்ம ரெண்டு மாடலுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். இது ஃபார்முலா, இதுக்கு இது ஃபார்முலா. இன்னும் ஒரு மெத்தட் இருக்குது, அது போடலாம். ஃபிஷர்ஸ் ஐடியல் மெத்தட். இதோட ஃபார்முலா வந்து ரூட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம லேயர்ஸ்க்கு போட்ட ஃபார்முலாவும் ஃபஸ்ட்டு லேயர்ஸ் போட்ட ஃபார்முலா எழுதிப்போம். அதுக்கு அடுத்து போட்ட ஃபார்முலாவை எழுதிப்போம். எழுதிட்டு ரூட்டை விட்டு தனியாக ரெண்டுத்துக்குமே 100. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். நமக்கு என்ன டோட்டல் வந்துச்சோ அதை வச்சு நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு வந்து டோட்டல் வேல்யூ என்னென்னா 400 248. ஃபஸ்ட்டு ரூட் போட்டுக்கோங்க. 400 248 இன்ட்டு 485 by 206 இன்ட்டு 100. ஃபஸ்ட்டு 400 divided by 248 equal to 1.6129032258. மொத்தமாக தான் எழுதணும் இதுக்கு, அதனால் மொத்தமாக எழுதிக்கிட்டேன். அதுக்கு அடுத்தது 485 divided by 206. இதுக்கும் மொத்தமாக தான் எழுதணும். அதனால் 2.35436893203. ஓகேயா? இன்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம போட்ட வேல்யூ 1.61290. இது ரெண்டுத்தையும் இப்போ மல்டிப்ளை பண்ணணும். இங்கே 100 இருக்குது, அது ரூட்டுக்கு வெளியில் இருக்குது, அப்படியே வச்சுக்கோங்க. 290 போட்டிருக்கோமா, 32258 ஈக்குவல் டு 3.797369245919. ஓகே, இப்போது ரூட் போடணும். 3.797369245919. ரூட் வேல்யூ என்னென்னா 1.9486839776 into 100.
ஆன்சர் வந்து 194.86 எஃப்எம். இன்னும் வீடியோ காலில்